தெரியும். எங்க அப்பா கிட்ட கேட்டா தெய்வத்தினை நோக்கி பிரார்த்திரு, தெய்வம் திரும்ப தராம. அவர் தெய்வம் தந்து எனக்கு தர்றதுக்கு 4 மாசம் ஆச்சு. 4 மாசம் ஸ்கூல்ல நான் போய் டீச்சர் கிட்டையும் பசங்கிட்டையும் என் மானம் போய் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். அதனால நான் நினைக்கிறேன், அந்த வனாந்திரத்தில் என்ன ஃபீஸ் கட்டாம எதற்கு ஆண்டவர் காய வச்சார்னா, இனி ஒரு நாளும் ஃபீஸ் கட்ட முடியாத தன்மை சபையில் கூட ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. கட்டாதவங்க கூட கட்டணும், கட்ட முடியாதவருக்கு நாம் கட்டுவோம். It is just a temporary inconvenience. God takes us through the wilderness. He made me hungry. He made me thirsty. He made me go through all the lack. எல்லா குறைவுகளும் என்னை அவர் கொண்டு போனார். ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், இனி குறைவே இல்லை. வலது கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுவீங்க, இனி குறைவே இல்லை? நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டா உங்களை பார்த்து? விசுவாசமா ஏத்துப்பீங்களா? இந்த சபையில 100 ரூபாய் 200 ரூபாய் தசம பாகம் கொடுத்த நிறைய பேர் மாசம் 1 லட்சம் ரூபாய் தசம பாகம் கொடுத்து, ஏன் அந்த செழிப்பான தட்டு நல்லாதான் தட்ட மாட்டீங்க? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். God made them thirsty, God made them hungry, so that it shall be well with them in the latter end. Amen. முடிவில் எல்லாம் நன்மையாய் மாற்ற ஆண்டவர் அதை அனுமதித்தார். இப்போ நான் கேட்கிறேன், இந்த வனாந்திரம் பாஸ்டர் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? இந்த வனாந்திர பாதையில வரும்போது how did you feel? நான் சொல்றேன், the wilderness was never supposed to be fun. The wilderness was very hard to me. It was not comfortable, it was not enjoyable, it was difficult, it was undesirable, it was hot during the day, it was cold during the night. I was freezing, I was suffering, I was going through a very hard time. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். வனாந்திரம் எனக்கு ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா இல்லை. ஆமென். இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கின்றேன், அந்த நாட்களில் குறைவின் காலத்தில், கஷ்டத்தின் காலத்தில் என்னுடைய தகப்பனார் 20 ரூபாய் 40 ரூபாய் சென்ட் மேரி ஸ்கூல்ல பெரம்பூர்ல ஃபீஸ் கட்ட முடியாம அவர் கஷ்டப்படுகிற காலத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்து ஒரு பாடலை பாடி, யாத்திரை செய்யும் ஞான் குருஷை நோக்கி யுத்தம் செய்யும் இயேசுவனா என்று வைராக்கியத்தோடு இடுப்ப கட்டிக்கிட்டு ஒரு பக்கத்து கடலை சிம்சன் அண்ணாச்சி கடலை கூட ஒரு அக்கவுண்ட் புக்க திறக்காம வைத்த கட்டி விசுவாசத்தை காத்து தங்கள் ஊழியத்தை இந்த பாதையில் செய்து முடித்தார்கள். நான் கடந்து வந்த பாதையில் நான் பார்த்தேன், இவ்வளவு கஷ்டங்களை இந்த ஊழியத்தில் இருக்குன்னா நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். படிக்கும் போது நான் ஒன்று மட்டும் செய்வேன், நான் வேலை செய்வேன், நான் சம்பாதிப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் பிறருக்கு கொடுப்பேனே தவிர இந்த ஊழியத்தை நான் செய்யவே மாட்டேன்னு. எந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேனோ அதே ஜிப்பாவை என் கழுத்துல போட்டு ஊழியத்தை செய்வதற்கு என்னை ஆண்டவர் எடுத்தார். இனி நான் சொல்ல போகிறேன், இனி இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்து நான் கஷ்டப்பட்டேன், நீங்களும் கஷ்டப்படுங்க, நான் ஃபீஸ் கட்டல நீங்களும் கட்டாதிருங்கன்னு உங்களை சபிப்பதற்காக என் தேவனை அபிஷேகிக்கவில்லை. எனக்கு நான் சொல்றேன், நான் கட்டல நீங்க கட்ட போறீங்க, நான் சாப்பிடல நீங்க சாப்பிட போறீங்க. இந்த வனாந்திரத்தை எனக்கு அனுமதித்த காரணம் உங்களை பார்த்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள். இன்னைக்கு காணும் துன்பம் எல்லாம் தற்காலிகமானவைகள், அவை மறைந்து போகும், இவைகளுக்கு காணப்போகும் நித்திய மகிமை பெரிதாயிருக்கும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அன்றைக்குதான் ஆண்டவர் வழிகளை திறந்து இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால பல வழிகளில் 400க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். God intended that this temporary inconvenience will be there for some time, but when God removes it, you will never be back in the wilderness. இன்னைக்கு உங்க வலது கரத்தை உயர்த்தினீங்கன்னா நான் சொல்ற வார்த்தை உண்மை, நான் சொல்ற வார்த்தை சத்தியம், நான் சொல்ற வார்த்தை நிறைவு. பாளையத்துக்குள்ளே நீ பஞ்சத்தால் வாடி பயந்து நடுக்கும் போது பாளையத்திற்கு வெளியே சீரியர்களை ஆண்டவர் 4 குஷ்டரோகி போகும்போது அவர்களுக்கு ஆண்டவர் சேனைகளை வெளிப்படுத்தி சீரியர்களை ஓடச் செய்தது போல நீ பாளையத்துக்குள்ளே கஷ்டம் என்று கலங்கும் போது பாளையத்துக்கு வெளியே உன் பாளையத்தை நிரப்பும் வழிகளை என் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் கையில் இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் தேவன் 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் என நிறைவென போஷிக்க உங்களை கரங்களை கட்ட ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை உயர்த்துங்க. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னிடம் இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தால் உன்னை நான் தாங்குவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த வனாந்திரத்தில் நடந்து வந்த போது அவங்க வனாந்திர மனப்பாங்க வளர்த்துட்டாங்க. ஆமென். இப்படிதான் இருக்கணும், சுரண்டி தான் வாழணும், இப்படிதான் வாழணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். நிறைய சாப்பிடாதீங்க, அப்புறம் உடம்பு கெட்டு போயிடும். அது வேற.
நான் வேற சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. They learned to develop a wilderness mentality. நான் அப்படிதான் இருந்தேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கஞ்ச பிஸ்னாரியில நம்பர் 1 கஞ்ச பிஸ்னாரி பாஸ்டர் கோஷி. நிஜமா சொல்றாங்க. எங்க அப்பா கடையில போய் கம்பி வாங்கும்போது 12 வேண்டா பச்சை 6 மதி இந்த நான் அத்தனை வீட்டு ஐயோ ஐயோ காசு 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 காசு. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன மாதிரி கொடுக்கிற ஒரு பாஸ்டர் தமிழகத்துல இல்லை என்று கர்த்தர் மாற்றினார். God takes that wilderness mentality away. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நீங்க உங்களையும் ஆண்டவர் அப்படி மாற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்க. பெட்ரோல் போட காசு இல்லாத நாட்கள், ஃபீஸ் கட்ட காசு இல்லாத நாட்கள், கஷ்டப்பட்ட நாட்கள், ஆமென், எவ்வளவு துன்பத்தை கண்ட நாட்கள். நான் நினைக்கிறேன் அந்த வனாந்தரத்தினுடைய மென்டாலிட்டி இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒரு வருஷத்துல உங்க நிறைய பேர் சிந்தலந்து எடுத்துட்டார். தரித்திர மனப்பாங்கு போயிடுச்சு, வியாதி மனப்பாங்கு போயிடுச்சு.